أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 11 ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகீன அதாபன்னார். இந்த துவா குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 16வது வசனமா வருது. இதனுடைய அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்களுடைய ரப்பே, இன்னனா ஆமன்னா நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா எங்களுடைய பாவங்களை போக்கி நீ மன்னித்து விடுவாயாக. வகீன அதாபன்னார் மேலும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இந்த வசனம் இறங்கியதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கல. இது ஒரு பொதுவான வழிகாட்டக்கூடிய வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான நம்பிக்கையாளர்களின் பண்புகள் பத்தி நமக்கு குறிப்பிட்டு சொல்றான். இதற்கு முந்தைய வசனங்கள்ல உலக ஆசைகள், செல்வம், குடும்பம், அதிகாரம், அகங்காரம் பற்றி வருது. இது எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனா அதற்கு மாறாக உண்மையான நம்பிக்கையாளர்கள் எப்படி துவா கேட்பாங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு மாதிரி துவா. இந்த வசனத்தோட ஆழமான பொருள் என்னன்னா, இந்த வசனத்துல 3 முக்கியமான அம்சங்கள் கொண்டதா இருக்கு. முதலாவதா ஈமானை ஒப்புக்கொள்றது. ஈமான் என்பது வெறும் சொல் கிடையாது சகோதரிகளா. அது இறைவனுக்கு நாம் பணிவதை குறிக்குது. இரண்டாவது பாவங்களை உணர்ந்து நம் இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்பது. அதாவது நமக்கு ஈமான் இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில பாவங்கள் செய்யக்கூடும் என்பதை ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது மறுமை பற்றிய பயம். நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றியா அல்லாங்கிறது ஒரு நம்பிக்கையாளர்களின் துவாவா இருக்கு. சொர்க்கத்திற்குள்ள போகணுங்கிறத விட முதல்ல நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். இப்னு கசீர், தபரி போன்ற அறிஞர்கள் இந்த துவா இரவு தொழுகைகள்ல அமைதியான நேரங்கள்ல அல்லாஹ்விடத்துல பணிவோடு சொல்ல வேண்டிய துவா. தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடிய சகோதரிகள் இது வளமையாக்கி கொள்ளலாம். ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது நம்ம உள்ளத்தின் நிலையை குறிக்கக்கூடிய துவா சகோதரிகளா. இந்த துவா மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நான் ஈமான் கொண்டுள்ளேன்னு சொல்லிக் கொள்றது மட்டும் பத்தாது. நம்மை படைத்த இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கும் பணிவும் மறுமையை பற்றிய பயமும் இருப்பது அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த துவா உண்மையான நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தின் குரலா இருக்கு. ஈமான், பாவ மன்னிப்பு மற்றும் மறுமையை பற்றிய பயத்தை இணைத்து சொல்லக்கூடிய துவா தான் இந்த துவா. இந்த துவா நம்ம எதற்கெல்லாம் ஓதலாம்னு கேட்டா, நாம செய்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடி ஓதலாம். இரண்டாவதா நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு தேடி ஓதலாம். உதாரணமாக, நாம ஈமான் கொண்ட பின்னால் நாம் ஈமானில் முன்னேற்றம் அடைந்து வரும் நேரத்துல நம்முடைய பழைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துவான். அல்லது மற்ற மக்களை விட்டு ஞாபகப்படுத்தக்கூடியவனா இருப்பான். அது நன்மையின் பக்கம் நாம் செல்றதுக்கு இடைஞ்சலா அது மாறலாம். எனவே நாம் ஈமான் கொண்ட பின்னால் நமது பாவங்கள் நமக்கு குற்ற உணர்ச்சியை தந்தால், என் ரப்பே என்னை மன்னித்து விடுவாயாகன்னு கேட்கணும். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.